அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் இந்த பாடத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்னையோட இந்த பாடம் கம்ப்ளீட் ஆகுதுங்க. இன்றைய வீடியோவில் 27 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன். இதை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே முக்கியமான கேள்விகள் நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தேர்வுக்கான பகுதி என்னங்கிறத நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பி விடுறேன். கம்யூனிட்டி போஸ்ட்டாகவும் போட்டு விடுறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய டெலகிராம் குரூப்பில் சேரலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கட்சி தாவல் தடை சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? கட்சி தாவல் தடை சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? இதுக்கான பதில் 1985 52வது சட்ட திருத்தம் பண்ணாங்க. 1985 52வது சட்ட திருத்தம் பண்ணாங்க. அதன் மூலமாக கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்கள். கட்சி தாவல் தடை சட்டம் எந்த அட்டவணையில் இணைக்கப்பட்டது? இதை எந்த அட்டவணையில் வச்சுருக்காங்க? இதுக்கான பதில் 10வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. கட்சி தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணையில் இணைச்சிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கட்சி தாவல் தடை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. எப்போது திருத்தம் கொண்டு வரப்பட்டது? 2003வது வருடம் 81வது சட்ட திருத்தம் பண்ணாங்க. அதன் மூலமாக திருத்தம் கொண்டு வந்தாங்க. என்ன திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ஒரு கட்சி ரெண்டாக உடையுதுன்னா அங்கே கட்சி தாவல் தடை சட்டம் செல்லாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, 2003 81வது சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு நியமன உறுப்பினர் தான் பதவியேற்ற நாளிலிருந்து எத்தனை மாத காலத்திற்குள் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவையின் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்? நல்லா கவனிங்க. ஒரு நியமன உறுப்பினர் ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அவர் பதவியேற்ற நாளிலிருந்து 6 மாதங்களுக்குள் வேறு ஏதாவது அரசியல் கட்சிக்கு போயிட்டார்னா அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார். அடுத்த கேள்வியை பாருங்கள். கட்சி தாவல் தொடர்பான தகுதி இழப்பு பிரச்சனைகளை இறுதி செய்பவர் யார்? ஒருத்தரை தகுதி இழப்பு பண்ணலாமா வேண்டாமா, அதுக்கான வழிவகை இருக்கா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது யாருங்க? இதுக்கான விடை சபாநாயகருக்கு தான் அந்த பவர் இருக்குது. சபாநாயகர். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் 10வது அட்டவணையில் உள்ள அம்சங்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் விதிமுறைகளை உருவாக்கும் அதிகாரம் அவையை நடத்துபவருக்கே உண்டு. அவையை நடத்துபவர் யாருங்க? சபாநாயகர். அவருக்கு தான் எல்லா பவருமே இருக்குது. இத்தகைய விதிகள் எத்தனை நாட்களுக்குள் அவையில் தாக்கல் செய்யப்பட வேண்டும்? இதான் கேள்வி. இதுக்கான பதில் 30 நாட்களுக்குள்ளே அவர் அதுக்கான விதிகளை உருவாக்கி அதை அவையில் தாக்கல் பண்ணணும். அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்கள் பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எது? ரொம்ப முக்கியமான குழுங்க. கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க. நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அரசுடைய நிதி உதவியுடனான தேர்தல்கள் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு இந்திரஜித் குப்தா குழு 1998 அமைச்சாங்க. இந்திரஜித் குப்தா குழு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திரஜித் குப்தா தலைமையிலான குழுவின் பரிந்துரைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 3 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். அரசின் தேர்தல் நிதி சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. இது கரெக்டுங்க. யாராவது சுயேட்சையாக நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேர்தல் நிதி உதவி பண்ண மாட்டாங்க. அடுத்து 2வது பாயிண்ட்டு. வாக்காளர் மத்தியில் பிரபலமாக இருப்பதுடன் தங்களுக்கென தேர்தல் ஆணையத்தால் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள தேசிய அல்லது மாநில கட்சியின் வேட்பாளர்களுக்கு மட்டுமே அரசின் தேர்தல் நிதி உதவி வழங்கப்படும். இதுவும் சரிதான். அடுத்து 3வது பாயிண்ட்டு. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் அவற்றின் வேட்பாளர்களுக்கு சில வகையினங்களில் மட்டும் குறுகிய காலத்திற்கு, நல்ல கவனிங்க, குறுகிய காலத்திற்கு நிதி உதவி வழங்கப்படும். இதுவும் சரிங்க. அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே சரிதான். இந்த பரிந்துரையை தான் இந்திரஜித் குப்தா குழு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. இங்கேயும் 3 பரிந்துரையை கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். இதுக்கான பதில் முதல் பாயிண்ட் பாருங்கள். தனியாக தேர்தல் நிதியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. அடுத்து மத்திய அரசின் சார்பாக வருடத்திற்கு 600 கோடி ரூபாயும்
அனைத்து மாநில அரசுகளும் அதற்கு நிகரான பங்களிப்பினை ஒட்டுமொத்தமாக மேற்கொள்ள வேண்டும். இதுவும் சரிங்க. அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் அரசிடமிருந்து தேர்தல் நிதியை பெற கடந்த நிதியாண்டில் வருமான வரி செலுத்தி இருக்க வேண்டியது அவசியமாகும். இதுவும் கரெக்டுங்க. இந்த பரிந்துரையெல்லாம் கொடுத்தது யார்? இந்திரஜித் குப்தா குழு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? அதனுடைய பிரிவு 49(O) தான் நோட்டா பற்றி கூறுகிறது. நோட்டா பற்றியது 49(O). அது எந்த சட்டத்தில் இருக்குன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் சட்டம் 1961 கொண்டு வந்தாங்க. 1961. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு வாக்காளர் தனது வாக்காளர் வரிசை எண்ணை எந்த படிவத்தில் பூர்த்தி செய்த பின்னர் எதிர்மறை வாக்கினை செலுத்தலாம்? ஒருத்தர் நோட்டோவுக்கு ஓட்டு போகணுன்னு ஆசைப்பட்றாரு. அவர் போன உடனே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓட்டு போட முடியாது. அவர் அங்கே போய் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும். எந்த படிவம்? படிவம் 17A அப்படிங்கிறத பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். அப்புறம்தான் அவர் போய் நோட்டாவுக்கு ஓட்டு போடணும். அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த ஆண்டு முதல் டெக்சாஸ் மாகாணம் எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குங்க. நோட்டாவின் அம்சங்களை பின்பற்றி வருகிறது. இந்த நோட்டா அப்படிங்கிறது அமெரிக்காவிலையுமே இருக்குது. 1975 அமெரிக்க மாகாணமான டெக்சாஸ் அது நோட்டாவுடைய அம்சங்களை பயன்படுத்திட்டு வராங்களாம். 1975. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே புக் பேக் கொஷின் தாங்க. சரி, கேள்வியை பாருங்கள். வாக்குரிமை என்னும் சொல் டேஸ் ஆகியவற்றிலிருந்து தோன்றியதாகும். வாக்குரிமை என்னும் சொல் எவற்றிலிருந்து தோன்றியது? இதுதான் கேள்வி. விடை ஆங்கிலோ பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து தோன்றியது. வாக்குரிமை என்ற சொல் ஆங்கிலோ பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து தோன்றியது. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 15 எதை பற்றியதாகும்? இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 15 எதை பற்றியதாகும்? இதுக்கான பதில் தேர்தல்கள் பற்றியது. தேர்தல்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். தேர்தல் இயல் என்பது எதை பற்றிய கல்வியாகும்? தேர்தல் இயல் என்பது எதை பற்றிய கல்வியாகும்? இதுக்கான பதில் தேர்தல்கள் பற்றிய கல்வியாகும். அடுத்த கேள்வியை பாருங்கள். டேஸ் என்பது பன்மைத்துவ அல்லது பெரும்பான்மை தேர்தல் முறைகளின் எளிமையான வடிவமாகும். எது பன்மைத்துவ அல்லது பெரும்பான்மை தேர்தல் முறைகளின் எளிமையான வடிவம்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் முதலில் நிலையை கடந்து செல்லுதல். முதலில் நிலையை கடந்து செல்லுதல். அடுத்த கேள்வியை பாருங்கள். முதலாவது வரையறை ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? முதலாவது வரையறை ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1952ங்க. 1952. அடுத்த கேள்வியை பாருங்கள். தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் வாக்காளர் பட்டியல் என அழைக்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியல். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை 21 18 குறைத்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது? வாக்களிக்கும் வயதை 21 18 குறைத்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 61வது சட்ட திருத்தம். 61. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவிற்கு ஒரே தேர்தல் ஆணையம் வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு உறுப்பு எது? இந்தியாவிற்கு ஒரே தேர்தல் ஆணையம் வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு 324ங்க. 324. அடுத்த கேள்வியை பாருங்கள். 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 எதை பற்றியதாகும்? இப்போ தான் பார்த்தோம், கட்சித்தாவல் தடை சட்டம் பற்றியது. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு உறுப்பினரின் மறைவு அல்லது பதவி விலகலால் வரும் தேர்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஒரு உறுப்பினருடைய மறைவு அல்லது பதவி விலகலால் வரும் தேர்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. இதுக்கான பதில் இடைத்தேர்தல் சொல்லுவாங்க. இடைத்தேர்தல். அடுத்த கேள்வியை பாருங்கள். பஞ்சாயத்து அமைப்புகளில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன? பஞ்சாயத்து அமைப்புகளில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? இதுக்கான பதில் 3/1 ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 3/1. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார்?
இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார்? இதுக்கான பதில் இந்திய குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. இந்திய குடியரசுத் தலைவர். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திரஜித் குப்தா குழு 1998 கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த குழு எது தொடர்பானதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் முதலாவது பொதுத் தேர்தல்கள் எந்த ஆண்டு நடைபெற்றது? இந்தியாவில் முதலாவது பொதுத் தேர்தல்கள் 1951 ஆரம்பித்து 52 வரைக்கும் 4 மாதங்கள் நடைபெற்றிருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க. அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்களை எந்த குழு ஆதரித்தது? இதுக்கான பதில் இந்திரஜித் குப்தா குழு தான் ஆதரிச்சிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாடத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்றைய டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 27 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? மோஸ்ட்லி எல்லாருமே சரியான ஆன்சர் தான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன தலைப்பு அப்படிங்கிறத நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பி விடுறேன், கம்யூனிட்டி போஸ்ட்டாகவும் போட்டு விட்றேன். நீங்கள் இன்னும் நம்முடைய டெலகிராம் குரூப்பில் சேரலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, சேர்ந்துக்கோங்க. டெய்லியுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் ஆரம்பித்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் இப்போ வந்திருக்கோம், வெற்றிகரமாக வந்திருக்கோம். நீங்கள் அடிக்கடி குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதை ரிவிஷன் பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே போதும், மறக்காமல் அப்படியே மைண்டில் வச்சுக்கலாம். ரிவிஷன் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சிரமமாக போயிடும், நீங்கள் படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அப்பப்போ ரிவிஷன் பாருங்கள், ரிவிஷனுக்கு நம்ம வீடியோவை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட் முடிந்தது. நாளைக்கு இரவு 9:30 மணிக்கு இதே மாதிரி டெஸ்ட் நடக்கும், வந்து கலந்துக்கோங்க. நாளைய வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.